மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாணமாலை மோகன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய மூலாதாரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் தமிழை வளர்ப்பதற்கு அருமையான நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கி ஏற்பாடு செய்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு பெண்தான் வெற்றிக்கு மட்டுமில்லை முழுமைக்கும் அடையாளம் என்பதற்கேற்ப இதை நடத்தி கொண்டிருக்கிற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, திரு பிரமிட் நடராஜன் அவர்களே, திருச்சி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல் இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று நல்லவை தேய்கிறதா என்ற பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றிய போது நான் மொழியை பற்றி பேசினேன். சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கும் மேல் நான் அரசியலில் இருக்கிறேன். ஐநா மன்றம் வரை சென்று பேசியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் என்னுடைய உரைகள் பதிவாகி இருக்கின்றன. மாநாடுகளில் பேசியிருக்கிறேன். பெருமைக்காக சொல்லவில்லை, அப்படி இல்லாததை பேசி எனக்கு பழக்கமில்லை. கல்யாண மாலையில் பேசியது சென்றடைந்த அளவிற்கு இதுவரை வேறு எதுவும் சென்றடையவில்லை. எல்லா தரப்பினரையும் தாண்டி நின்றது. அரசியல் சொற்பொழிவுகள் என்றால் அதில் நாட்டமுடையவர்கள் மட்டும். அதுபோல் பல்வேறு பிரச்சனைகளில் யார் யார் அதோடு தொடர்புடையவர்களோ அவர்கள் மட்டும்தான். ஆனால் விமான நிலையங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பொது இடங்களில் காணுகிற போது எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆண் பெண் வயதானவர்களிலிருந்து இளையவர்கள் வரை அத்தனை பேரும் கல்யாண மாலை நிகழ்ச்சி பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் தமிழை பற்றி நாங்கள் பலவற்றை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதற்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். சாலையில் பயணம் போகிற போது கடந்து செல்கிற மரங்களைப் போல மனதில் பதியாமல் போகிறவர்கள் பல பேர் உண்டு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல சில பேர் மின்னுவார்கள், ஆனால் குறிப்பிட்ட அடையாளம் காண முடியாது. ஆனால் சிலர்தான் நிலவை போல் மனதில் பதிவார்கள். கல்யாண மாலை குழுவினர் பழகுவதற்கு இனிமையானவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள், தமிழ் தொண்டு ஆற்றுகின்றவர்கள், எல்லாவற்றிற்கும் மேல் மனிதாபிமானத்தோடும் மனிதத்தன்மையோடும் இன்றைக்கு நடந்து கொள்கிறவர்கள் குறைந்து வருகிற காலத்தில் அதிகமான குணவான்கள் ஒன்று கூடியிருக்கின்ற இடம் இந்த கல்யாண மாலை அமைப்பு என்பதை நான் பாராட்டுவது என் கடமை. இது அழைத்தார்கள் என்பதற்காக அல்ல, நல்லவைகளை பொது இடத்தில் சொல்ல வேண்டும், 4 பேர் அறிய சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்வதை விட இப்படி ஊரறிய சொன்னால் அது அவர்களுக்கும் மனங்குளிரும், இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள், ஊராரும் இன்னும் பாராட்டுவார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் சொல்வேன். நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். 3.25 லட்சம் என்பது 10 லட்சத்தை தாண்ட வேண்டும். இந்த நாட்டில் நடைபெறுகிற திருமணங்கள் எல்லாம், உள்ளங்கள் இணைவதெல்லாம் கல்யாண மாலையின் மூலமாக என்பது நடைபெறட்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்கள் தமிழ் சேவை தொடரட்டும், எங்களை போன்றவருடைய துணை என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறி, திருச்சி வாழ் மக்களுக்கு உங்களை அத்தனை பேரையும் இந்த இடத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிவா எம்பி அவர்கள் வாழ்த்த வந்தேன், பேச வரவில்லை என்றார். இப்படி பேசி வாழ்த்துவதை விட மிகச்சிறப்பானதாக என்ன இருக்க முடியும்? அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா எம்பி சிவா அவர்கள் சொன்னது போல 10 லட்சம் திருமணங்களை தாண்டி இது வெற்றி நடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி பற்றி நான் 2 வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது நாங்கள் இந்த தஞ்சாவூர் தாண்டி ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எல்லாம், என் தம்பி. நான் என்னுடைய வயசில் பார்த்த முதல் பெரிய ஊர் திருச்சி. ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சந்தர்ப்பம் வந்தது இங்கே பக்கத்தில் போகிறதுக்கு. இங்கே தஞ்சாவூரை தாண்டி வரும்போது இப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே வரேன். அப்புறம் இங்கே அப்போல்லாம் நம்ம வருது, அங்கே நாங்கள் மீட்டர் கேஜ், இங்கே அந்த ப்ராட் கேஜ் பெரிய வண்டி இருக்கும். அந்த பெரிய வண்டியை பார்த்துட்டு இங்கேயும் நடக்கிறேன் நான், அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே திருச்சியில் 1963 போஸ்ட் ஆஃபீஸில் கிளார்க்காக சேர்கிறதுக்காக என்னுடைய ட்ரைனிங் சென்டர் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் நடக்குது, அங்கே வந்திருக்கேன். இப்படியெல்லாம் திருச்சியை பற்றி ஆள் மனதில் இருக்கும் பொழுது நம்ம மணிரத்னம் சார் படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சார் ஏதாவது ஒரு ஊரை பற்றி சொல்லி ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு மேட்டரை நீங்கள் சொல்லணும்னு அந்த சீனில் வருது. அதாவது நான் என் ஃபாதர்
எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப பேருக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு திருச்சி ஞாபகம் வந்து அப்போ சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து ஒரு 4 அணா கொடுப்பாட்றா, அதை வச்சுக்கிட்டு நான் அப்படியே நடந்து வந்து இந்த பீம விலாஸில் ஒரு ரவா தோசை சாப்பிட்டுவிட்டு அப்படியே சென்ட் ஜோசப் காலேஜுக்கு நான் போவேன். நீ எல்லாம் வந்து போயிடா அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் வரும். அப்போது அந்த திருச்சியினுடைய பெருமை என் மனசுக்குள்ளே ஆழ் மனசில் இருந்தது. அந்த படத்தின் வாயிலாக தெரிவித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி தான் வாழறதுக்கே சிறந்த இடம் சொன்னாங்கன்ட்டு காலையில் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவங்களுக்கு வந்து உங்களுடைய அவ்வளவு பேருடைய சார்பாக என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக்கிறேன். வாழ்க வளர்க, வணக்கம், வாழ்த்து. கல்யாண மாலை 1 இன்ச்சு நகர்றது அப்படின்னா அது நகர்றதுக்கு இவங்க எல்லாரும் காரணமாக இருக்காங்க. ஐயாவாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ராஜா அவர்கள் கல்யாண மாலைக்கு வாழ்த்துரை வழங்குவார். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் நடுவராக பொறுப்பேற்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களின் வாழ்த்துக்களை சுமந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். எங்கள் குழுவில் எப்பவும் நான் பார்த்து பயப்படுகிற ஒரு பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்கள். ஆனால் அந்த பயம் இன்னைக்கு எனக்கு இல்லை. எதிரே இருந்தாலும் என்னை எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு நம்புகிறேன். கல்யாண மாலை ஒவ்வொரு நகர்விலும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு மேடம் பெருமையாக சொன்னாங்க. இல்லை, கல்யாண மாலை தான் எங்களை நகர்த்தி கூட்டி கொண்டு போகிறது. இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பேக்ட்ராப் வச்சு யார் பேச கூப்பிடுவா? பூர்வ ஜென்ம புண்ணியம் யா இதெல்லாம். சாதாரணமாக தெருவில் சுற்றி கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்த என்னை அடையாளம் கண்டவர் சாலமன் பாப்பையா. அறிமுகம் தந்தது சன் டிவி. எங்களுக்கு உயரங்களை கொடுத்தது கல்யாண மாலை. அதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெறவும் 10 லட்சம் பக்கத்தில் தான் இருக்கிறது, தொலைவில் இல்லை. இவர்கள் நினைத்தால் விரைவில் நடக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலையை பற்றி நிறைய பேசியாகிவிட்டது. கல்யாண மாலை என்ன செய்யறது? சன் டிவியில் நிகழ்ச்சி நடத்துகிறோம், வரன் அறிமுகம் பண்ணுறோம், நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன வாரம் 10 வரன்களை அறிமுகப்படுத்துகிறாங்க, மிஞ்சி போச்சுன்னா இந்த 20 வருஷத்தில் வந்து ஒரு 2000-3000 வரன்களை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். இவங்க எப்படி 3 லட்சம் கல்யாணம் பண்ணாங்க, எப்படி 4 லட்சம் கல்யாணங்களை பண்ணாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் கல்யாண மாலை சன் டிவி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஃப்ரண்ட் இன்ஜின். அதை தொடர்ந்து 30-40 பெட்டிகள் இருக்கிற மாதிரி கல்யாண மாலையின் சேவை என்பது மிகப்பெரிய சேவை. எங்கள் ஆஃபீஸில் ஒரு 60-70 பேர் இருக்காங்க, இதோ இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நான் இன்றைக்கி பேர் சொல்லி சொல்லணும். அந்த அளவில் அவர்கள் தங்கள் வீட்டு ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகணும்னா என்ன எஃபர்ட் எடுப்பாங்களோ, முயற்சி எடுப்பாங்களோ, அந்த வகையில் முயற்சி எடுக்கும் மிகப்பெரிய நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, நல்ல சேவகன் கிடைக்கிறதுக்கு கூட புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு. இவர்கள் சேவகர்கள் அல்ல, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த அருமையான ஊழியர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்த்துக்களோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்யாண மாலை அப்படிங்கிறதுக்கு வெப்தளம் இருக்குது, kmmatrimony.com அப்படிங்கிறது. அதை தவிர கல்யாண மாலை இதழ் இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் நடத்தும் நிகழ்வுகள், அந்தந்த சமூகத்தினருக்கான நிகழ்வுகள், இது எல்லாம் சேர்ந்து தான் இத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு. இதை தவிர எத்தனையோ விதமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாதிரி நம்ம பாப்புலராக இருக்கோம், புகழ் பெற்றவர்களாக இருக்கோம், சினிமா துறையில் இருக்கோம், இல்லைன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸில் இருக்கோம் அப்படின்னு இருந்தால் அவர்களுடைய விவரங்கள் வெளியிலேயே செல்லாமல் கல்யாண மாலை மோகன் அவருக்காக பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக அதை பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மூலமாக இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் குறிப்பிட்டது போல், மீதி பேர் குறிப்பிட்டது போல் 10 லட்சம் திருமணங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் வெறும்ன வரன் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவர் சொன்னது போல் ஒவ்வொரு திருமணமும் கல்யாண மாலை திருமணமாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் எங்கேயோ தேடிட்டு இருப்பீங்க, அவங்க எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்கன்னு இல்லாமல் கல்யாண மாலைக்கு வாங்க. அதில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க தான் வரணும், இல்லைன்னா வந்து ரொம்ப வசதி படித்தவங்க வேணும், இல்லைன்னா ரொம்ப படித்தவங்க வரணும், இது எதுவுமே கிடையாதுங்க. மோகன் சார் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வார், நான் மனுஷாளுக்கு பார்க்குறேன் அப்படின்னு மோகன் சார் சொல்வார். அந்த வகையில் உங்களுக்கு எந்த விதமான தேவையாக இருந்தாலும் கல்யாண மாலை தவறாமல் அணுகுங்கள். இது 10 லட்சம் திருமணமாக ஆவதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்குள் செல்கிறோம். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். கொள்ளை கனி இசைதான் அங்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள். வாணியை வேண்டி நின்றேன், அருள் வாக்களிப்பாள் என்று திடமிகுந்தேன்.
பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் அருள் பெயராதாள். வண்ணமும் வனப்பும் நிரம்பிய இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா விதத்திலும் காரணமாக இருக்கின்ற கல்யாண மாலையினுடைய அன்பு பெரியவர் மோகன் ஐயா அவர்களே, இந்த மேடையிலே வந்து 10 லட்சம் என்ற அடுத்த டார்கெட்டை பெற்று அதை நோக்கி கல்யாண மாலையை நகர்த்தப் போகின்ற அன்பு சகோதரி மீரா நாகராஜன் அவர்களே, இவர்களெல்லாம் 70 வயசுக்கு மேலே ஆகவே ஆகாது. எப்போவும் நாம் அலைப்பாய்தையில் பார்த்த மாதவனுடைய அப்பா வயசு மாத்திரம்தான் என்று நம்மையெல்லாம் நாளும் வியக்க வைத்து கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவர் பிரமிட் நடராஜன் ஐயா அவர்களே, 2 நிமிஷம் பேசுகிற ஒரு வாழ்த்துறையில் இத்தனை செறிவையும் இத்தனை செம்மாந்த தமிழின் இனிமையையும் உள்ளத்துக்குள்ளிருந்து வருகின்ற அன்பையும் ஒருவரால் கொண்டு வர முடியும் என்றால் அது எங்கள் திருச்சி சிவா எம்பி அவர்களால் மாத்திரமே முடியும். அவர் இந்த மேடையிலே சொன்னது சத்தியமான வாக்கு. தமிழ் மொழியை பற்றி அவர் பேசிய அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கும் கூட மொழியை பற்றி தட்டையான அபிப்பிராயங்கள் மாற வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் என் மனசுக்குள் வந்ததற்கு அவருடைய அந்த மகத்தான பேச்சு ஒரு காரணம். இந்த பேச்சை கேட்ட அடுத்த வினாடி அவரோடு எனக்கு நேரடியாக பரிச்சயம் கிடையாது, இருந்தாலும் மீராவிடம் அவருடைய எண்ணை வாங்கி அவரிடம் பேசினேன். தொடர்ந்து நீங்கள் அரசியல் பேச்சுக்களோடு இந்த மாதிரியான பேச்சுக்களையும் சொல்ல வேண்டும் என்று ஆவலோடு விண்ணப்பித்து கொண்டேன். ஓரத்திலே கொஞ்சம் அச்சமும் இருந்தது எனக்கு. மதுரையிலிருந்து என்னுடைய ஆசானும் என்னுடைய வழிகாட்டியுமான என்னுடைய குரு சாலமன் பாப்பையா அவர்களினுடைய ஆசைகளை எல்லாம் சுமந்தெடுத்து வந்திருக்கின்ற அன்பு நண்பர் திரு ராஜா அவர்களே, இப்போதும் வழக்கம் போலவே எதிரிலே அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ற மகிழ்ச்சியில் உட்காரப் போவதாக சொல்லி இருக்கிறார். பார்க்கலாம், ஒன்னொன்று எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. கல்யாண மாலையினுடைய இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக எல்லா விதத்திலும் ஆக்கி கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, இந்த பேச்சரங்கத்தை பட்டிமன்றத்தை சிறப்புடையதாக ஆக்கித்தர வந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய பேச்சாளர் சகோதர சகோதரிகளே, இந்த அரங்கு முழுவதையும் பொங்கித் ததும்பி பூரணமாய் நிறைத்திருக்கின்ற திருச்சி வாழ் ரசிக பெருமக்களே, இந்த நிகழ்வை உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் வாழ்கிறார்களோ அத்தனை இடங்களுக்கும் கொண்டு செல்ல போகின்ற சன் டிவி குழுமத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உலகம் எங்கிலுமிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலையினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்திலிருந்து ஒரு எளிய சொல் நன்றி. உங்கள் அத்தனை பேரின் திருப்பாத கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.